ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இது இந்த வீடியோக்கான டிஸ்க்ளைமர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அப் டு சேலரியாக 21,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதில் நிறைய விதமான பெனிஃபிட்டுகள் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல்லாகவே வீடியோ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தகவல்கள் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஆல் என்ற ஆப்ஷன் பண்ணிக்கங்க. மறந்துடாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுங்க. ஸோ அடுத்த வீடியோ கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நிறைய விதமான பெனிஃபிட்டுகள் இருக்குது. எல்லா வீடியோ பார்க்கலாம். இது முற்றிலும் ஃப்ரீ ஜாப் தான். அண்ட் நம்மளுடைய ஏசிஆர் கிங் ஆஃப் ஃபீல்டு 3.0 யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் யூஸ் அண்ட் நிறைய விதமான ஜாப் விதமான வேலைவாய்ப்புகளாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். முற்றிலும் ஒரு இலவச வேலைவாய்ப்புகளே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. நம்மளுடைய டெலகிராம் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ கம்பெனியுடைய நேம், ஸோ ஒரு நிறுவனத்துக்கு போகிறோன்னா பிகாஸ் கம்பெனியுடைய நேம்ன்றது கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்ப்போம். அப்படி பார்த்தோன்னா இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா லோடிங் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்துலேருந்து ஹையரிங் செஷன் கொண்டு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு இமிடியேட் ஹையரிங் சொல்லியிருக்காங்க. 2026க்கான ஒரு ஹையரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒர்க் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூர் அண்டு ஒரகோடம் அண்டு சுங்குவாச்சத்திரம் அண்டு சென்னை. ஸோ ஆக்சுவலாக 4 இடங்களில் உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான விதமான ஒரு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒர்க் லொக்கேஷன்ற அடிப்படையில் உங்களுக்கு இந்த 4 இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் இருக்கவங்க கண்டிப்பாக இது வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அண்ட் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்ற கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் ஒர்க் டேஸ் பார்த்தீங்கன்னா 6 hours டெய்லி, அதாவது பார்த்தீங்கன்னா 6 days ஒர்க்கிங்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 8 hours ஷிஃப்ட் தான் இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா. அண்ட் 6 days ஒர்க்கிங் டேஸாக இருக்கும். உங்களுக்கு வீக் ஆஃப் பார்த்தீங்கன்னா 1 day வீக் ஆஃப்ன்றதை கொடுத்துருவாங்க. ஸோ காமனாக எல்லா நிறுவனத்திலும் நடக்கிற மாதிரி தான் இந்த நிறுவனத்துலையும் வீக் ஆஃப்ன்றது ஒன்று கொடுத்துருவாங்க. அண்டு உங்களுக்கு ஒர்க் டேஸ் பார்த்தீங்கன்னா 6 days. அண்டு பார்த்தீங்கன்னா மற்றும் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே இந்த மாதிரி அப்டேட்களை தெரிஞ்சுக்கொள்ள முடியும். எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா மெயில் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் 2 பேருமே இதுக்கு எலிஜிபிள் தான். as per மேரிட் அண்ட் அன்மேரிட். ஸோ 2 பேருமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் மோஸ்டாபிள் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்டும் சரி, நீங்கள் மெயில் கேண்டிடேட்டும் சரி, 2 பேரில் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பாருங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த தகவல்கள் நிறைய பேருக்கு தெரியட்டும். நிறைய பேருக்கு வேலைவாய்ப்புகள் தேர்தலுக்கு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணாமல் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏஜ் லிமிட், ஏஜோடைய ரிலாக்ஸேஷன் பார்த்துடலாம். அண்டு 18 வயசுலேருந்து அப் டு 35 வயசு வரைக்கும் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 ஏஜ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்றதை ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்டு மேக்ஸிமம் இந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் 35க்குள்ளே. மினிமம் பார்த்தீங்கன்னா 18 வயசு உங்களுக்கு எலிஜிபிலிட்டாக இருக்கணும். அண்ட் 18 வயசு ஆகிடுச்சுன்னா ஓகே 35 வரைக்கும் லிமிட் இருக்குது. சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏஜ் அதிகமாக இருந்தாலும் சரி இல்லை கம்மியாக இருந்தாலும் சரி இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அண்டு மட்டும் இல்லாமல் எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன், குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாவே போதும். 8ஆம் வகுப்பு அண்டு 10ஆம் வகுப்பு பாஸ் அண்டு 12th பாஸ் அண்ட் ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, பிடெக், எனி டிகிரி. இதெல்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பேசிக் 8ஆம் வகுப்புலேருந்து உங்களை எடுத்துகிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் 8வது படிக்கிறதாலே போதும். நீங்கள் இதுக்கு ஜாயின் பண்ணலாம். அது கூட கொஞ்சம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஏஜில் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷனில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் அண்டு பார்த்தீங்கன்னா அசம்பிளி டிபார்ட்மெண்ட். இது முற்றிலுமே பார்த்தீங்கன்னா இந்த 3 விதமான டிபார்ட்மெண்ட்ன்றதை நிறுவனத்தில் ஆர்கனைசேஷனில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ரிலேட்டடான வீடியோக்கள் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி போஸ்டிங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் பின்தொடருங்க. அண்ட் ப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேருமே போத் கேன் அப்ளை. 2 பேருமே அப்ளை பண்ணலாம். நிறுவனத்தில் நம்ம ஒர்க்குக்கு போவோம். அந்த நிறுவனத்தில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிவிட்டு அந்த நிறுவனத்துக்கு முன்னாடி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் சரி,
ஸோ இல்லை என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நான் இப்போ தான் படிச்சுட்டு நான் வந்திருக்கேன் சார் அப்படின்னாலும் ஓகே அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலான்றதை சொல்லியிருக்காங்க. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட்டுக்கான டீட்டெயில், ஒரு நிறுவனத்துக்கு போகிறோன்னா கண்டிப்பாக ஷிஃப்ட் டீட்டெயில்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த ஷிஃப்ட் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3 ரொட்டேஷன் ஷிஃப்ட் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அண்ட் செகண்ட் ஷிஃப்ட் அண்ட் தேர்ட் ஷிஃப்ட் 3 விதமான ஷிஃப்ட் இருக்கும். அண்ட் 8 hour டியூட்டி தான். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், வீடியோ ஸ்டார்டிங்கில் கூட சொல்லியிருப்பேன். அண்ட் 8 மணி நேரம் மட்டும் தான் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும். ஸோ இது ரொட்டேஷன்லாம் வந்து இந்த நிறுவனம் வந்து ரன் ஆகும்னு சொல்லியிருப்பேன். அண்டு அது மட்டும் இல்லாமல் பொதுவாக ஒரு நிறுவனத்துக்கு போகிறோன்னா நம்ம என்னென்ன எதிர்பார்ப்போமோ ஸோ அது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி டேக் ஹோம் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,500 21,000 வரைக்கும் உங்களுக்கான மந்த்லி சேலரியாக வந்து அப் டு சேலரியாக கொடுக்குறாங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்கன்னா டிபார்ட்மெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு மட்டும் இல்லாமல் ஸோ உங்களுடைய குவாலிஃபிகேஷன், ஸோ இந்த 3த்தையும் வச்சு எக்ஸல் பண்ணி தான் உங்களுக்கான சேலரின்றதை ஆஸ் பர் கம்பெனி நாம்ஸ் பிரகாரம் உங்களுக்கான சேலரின்றதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேலரின்றது ஒரு விதமாக நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனியோடைய பெனிஃபிட், ஸோ கம்பெனியோடைய பெனிஃபிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப் இருக்குது அண்ட் இஎஸ்சி இருக்குது, இந்த 2 கவரேஜுமே இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் ஆன்ரோல் ஜாப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்டு மட்டும் இல்லாமல் அக்காமடேஷன் அண்டு மட்டும் இல்லாமல் ஃப்ரீ அண்டு உங்களுக்கு நிறைய விதமான அந்த டபுள் டியூட்டிஸு ஹவர்ஸ்க்கான சேலரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பெனியோடைய டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ, கம்பெனியோடைய டிரான்ஸ்போர்ட் இருக்குது. ஸோ கம்பெனியோட டிரான்ஸ்போர்ட்டில் எந்தெந்த லொக்கேஷனுக்குலாம் வந்து கம்பெனி வந்து டிரான்ஸ்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றதையும் ஸோ இந்த வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய விதமான பெனிஃபிட்டுகள் இருக்குது. ஸோ 1 by 1 நீங்கள் வந்து இந்த வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்க. ஸோ பெனிஃபிட்டுகள் என்னென்ன பெனிஃபிட்டுகள் இருக்குது அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து வேலை தேடிட்டு நல்ல உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலாக இருக்கணும். ஸோ நம்ம ஒரு வீடியோ போகிறோம்னா கண்டிப்பாக வந்து ஸோ அது நிறைய பேர் தெரிஞ்சால் கொஞ்சம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக தான் இருக்கும். இந்த நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி டெய்லி அப்டேட் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கொள்ளலாம்ன்றது தான் ஸோ எங்களுடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஸோ நம்மளுடைய இந்த நிறுவனத்துடைய டிரான்ஸ்போர்ட் பற்றி பார்த்தலாம். டிரான்ஸ்போர்ட் ரூட் ஒரு வந்து அவைலபிள் இருக்கிறது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம், அதாவது கம்பெனிலேருந்து உங்களுக்கு கம்பெனி டு காஞ்சிபுரம் வரைக்கும் லொக்கேஷனுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்குது. அண்ட் அரக்கோணம் அண்ட் திருவள்ளூர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்பத்தூர் அந்த பூந்தமல்லி அண்டு நிறைய ஏரியாக்கள் தாம்பரம் அண்டு மதுரை யூனிவர்சிட்டி காலேஜ், ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த சிங்கப்பெருமாள் கோவில் அண்ட் மரமலை நகர், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ கம்பெனியுடைய ரூட்டு, அதாவது பார்த்திங்கன்னா கம்பெனி டிரான்ஸ்போர்ட்டுக்கான ரூட்டுக்கான ஒரு அப்டேட் அது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஸோ எந்தெந்த ரூட்டுக்கெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து கம்பெனியில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு 2த்துக்குமே ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்குது சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்றத கம்பெனியோடைய, அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் இதில் கொடுத்துருக்க ஏரியாவில் இல்லை அப்படின்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஏரியாவுக்கு எந்த விதமான ரிலேட்டடாக பஸ் வருதோ ஸோ அந்த வீடியோவை வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணலாம். மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ சேனல் நம்ம இவ்வளோ விஷயம் பேசியிருப்போம். ஸோ இதுக்கான கான்டெக்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம், கால் பண்ணி உங்களோட இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இது முற்றிலும் ஒரு இலவச இழப்பு ஃப்ரீ ஜாப் அப்டேட். மற்றும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷன் பண்ணிங்க, அதை நம்ம பெல் பட்டனை டான் அழுத்தி விட்ருங்க. இது முற்றிலும் எஜுகேஷன் ஜாப் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறோம். யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன் விதிமுறைகளை உட்பட்டு. தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட். அடுத்த ஒரு நல்ல வீடியோவை உங்களை சந்திக்க வரேன்.